கோவை பிப்ரவரி 27, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களில் மறுசீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்கும். தென் மாநிலங்களில் மறுசீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்கும். என்னங்க இடங்கள் அதிகரிக்கும்? இடங்களா தொகுதிகளா? தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாது. கோவையில் மத்திய மந்திரி அமித்ஷா உறுதி. அமித்ஷா பாருங்க, ஆமாம், இவரை பார்த்துங்க, தெரியாதவர்கள் அமித்ஷா என்று ஒருவர் இருக்கிறார், அவர் இவர் தான். ஆமாம், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா மகா கும்பமேளா நிறைவடைந்தது. இதோ பாருங்க, மகா கும்பமேளா நிறைவு அடைந்தது. இன்றோடு 45 நாட்களா என்னமோ பார்க்கலாம், உள்ளே போனோம்னா தெரியும். 45 நாட்கள். பாவிகளை பாருங்கங்க. ஆமாம், அப்படி இப்படின்னு ஒரு 45 நாளாக எவ்வளோ 63 கோடிக்கு மேலே பாவிகள் துரோகிகள், அயோக்கிய முடிச்சு அவுத்தவன், முள்ளம் மாறி, புறம்போக்கு, டார்க் வேர்ல்டு சொல்லுவாங்க பாருங்கள், டார்க் சைடு. ஆமாம், இருண்ட உலகம். அந்த மாதிரி எல்லா வகையான அயோக்கிய தனத்தெல்லாம் பணம் வந்து இப்போ அந்த கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமமா அங்கே வந்து பாவகத்தை எல்லாம் சங்கமிக்க விட்டுட்டான். சரிங்களா? அது ஒரு பக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 45 நாட்களாக கோலாகலமாக நடந்த மகா கும்பமேளா நேற்றுடன் நிறைவு அடைந்தது. இதை ஒட்டி திருவேணி சங்கமத்தில் நேற்று புனித நீராட திரண்டிருந்த பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியை படத்தில் காணலாம். பாவிகளை பக்தர்கள் என்று சொல்வது நம் நாட்டை சார்ந்தவர்களாக தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? பாவிகளை பக்தர்ன்றாயா? சாத்தானை கும்பிடுவார். சாத்தானை கும்பிடுறோன்னா பாவி என்னென்ன பின்ன ஏப்பா 63 லட்சம் பேர் மேலே அங்கே போய் குளிச்சிருக்கான். மொத்த பேரும் பாவிகள். பாவங்களை கழுவுவதற்காக போய் குளிப்பதற்கு பெயர் புனித நீர் ஆடுவது. ஒரு நல்லவன் போய் புனித நீராடலாம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ரைட்டா? டார்க் வேர்ல்டு இவர் சொல்கிறாரு பாருங்க, தென் மாநிலங்களில் மறுசீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்குமா? மறுசீரமைப்புன்னா என்னங்க? மறுசீரமைப்பு இன்னும் அதிக குற்றவாளிகளை உருவாக்குவதனால் இடங்கள் அதிகரிக்கும். ஆமாம், இப்போ 140 கோடி பேர் இருக்கான். அடுத்த வருஷம் பாருங்க 200 கோடி ஆகிடுவான். ஏங்க, இப்போ வந்து ஃபாரின்லலாம் பாருங்க, அவன் கல்யாணம் வேணான்றான், குழந்தை வேணான்றான், வேலை மட்டும் போதுன்றான். வேலை ஆம்பளைக்கு என்ன சம்பளம் ஒரு நாளைக்கு? 5000. அதே சம்பளம் பெண் ஆகிய நானும் செய்கிறேன், எனக்கு கொடு. இதுதான் இங்கே பிரச்சனையாக போயின்னு இருக்குது. ஃபாரின்லாம் தென்கொரியா ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், எல்லா நாடுகளிலும் அவர்கள் முன் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், ஆணும் பெண்ணும் சமம். எந்த வகையில் சமம்? சம்பள விகிதத்தில். அது வந்து கொடுக்கவே மாட்டானேயா. இங்கே பாரு, இந்த பாருப்பா, ஒரு புஸ்தகத்தை பாரு, இங்கே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? என்னப்பா, அதுதான் படிக்க தெரியாத மொழி பிரச்சனை உள்ளவர்கள் நீங்கள். என்ன போட்டிருக்காங்க? உலகம் 20 குடும்பங்களுக்கு சொந்தம். உலகம் 20 குடும்பங்களுக்கு சொந்தம். அப்போ இந்த புஸ்தகம் எழுதினாரே அவர் என்ன முட்டாளா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு. எவ்வளோ ஆய்வுகள் செய்திருப்பார், எவ்வளோ குறிப்புகள் எடுத்திருப்பார், எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பார். 1 மாதமா, 2 மாதமா, 1 வருடமா, 5 வருடமா, எவ்வளவு விஷயங்களை சேகரித்திருப்பார். அப்படி சேகரித்தார்னா, கஷ்டப்பட்டு சேகரித்திருந்தா 800 கோடி பேர்ப்பா, 800 கோடி பேரை ஆய்ந்திருக்கிறார். உலகில் 800 கோடி பேருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே கூட இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் அவ்வளோ பேர்களை ஆய்வு செய்ததுக்கு அப்புறம் தானே ஒரு 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 கான்ஃபிடென்ட்டுக்கு வர முடியும். அப்போ பாரு, அவர் கணிக்கிறார். 20 பேர் தான் சொல்கிறார். இவ்வளோ ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் ஒரு 20 பேர் தான் என்பதை அவர் கண்டுபிடித்திருப்பார். எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பார், எவ்வளோ வேர்வை சிந்திருப்பார் இந்த வேலையை அவர் செய்து முடிப்பதற்கு. இவர் என்னமோ சொல்கிறார், இவர் அது கடவுள் வந்துட்டார். ஆமாம், தென் மாநிலங்கள் மறுசீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்கும். ஆமாம், இவர் தான் இந்த உலகத்தை படித்தார். இவர் வந்து சொல்லிட்டார் அதிகரிக்கும். அப்புறம் தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாதான்.
எப்படியா குறைய உங்களை மாதிரி திருட்டு பசங்க இருக்கும்போது? ஆ 20 குடும்பம் தான் இருக்குதாம்ப்பா உலகத்தில். 20 குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த உலகம் சொந்தமா? அப்போ மீதி 800 கோடி பேர் யார்? டார்க் வேர்ல்டு, இருட்டு இருட்டு உலகில். ஆமாம், இருட்டு. ஆமாம், என்னது? இருட்டு 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 அறையில் முரட்டு குத்து. இருட்டு அறையில் முரட்டு குத்து. இப்போ இருட்டு அறையில் அங்கே 10க்கு 10 வீடு, அதிலே 4, 5, 10, 20ன்னு மேட்ரு பண்ணுதுங்க. மேட்ரு கேவலம், அசிங்கம். ஆனால் இயற்கை இவ்வளோ மடத்தனமாக இவங்களை விட்டு வச்சிருக்கிறது தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. கனவு மட்டும் கண்ணா முன்னான்னு வருது. ஆமாம், கனவு மட்டும் பார்த்தா கண்ணா முன்னான்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே நெருப்பு மழை, எங்கே பார்த்தாலும் ஒரே நீர் அலை மோதுதல், சுனாமி, பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு நொறுங்குது, குட்டி செவரப்போது, மக்கள் கதறான், அழுகுறான், ஓடுறான். என்னென்னமோ கனவுகள். ஆனால் இன்னும் இந்த தமிழ்நாடு அழியல, இந்த இந்தியா இன்னும் அழியல. புளிய பெற்று 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 போடுறது நிற்கலை. அங்கெல்லாம் வந்து ஐயோ புளியா வேணாம், ஐயோ ஓ செக்ஸா வேணாம். ஓரின சேர்க்கை ஓகே, ஓரின சேர்க்கை ஓகே. ஏன்னா நம்ம திருநங்கைகள் புளியை பார்க்க முடியாது. ரெண்டாவது பாவம் செய்ய முடியாது. பெருசாக அந்த திருநங்கைகள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து பாவம் செய்ய மாட்டாருங்க. ஏதோ பாவம் ரோட்டில் கை தட்டுறாங்க, போகிறாங்க வர்றாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப மூர்க்கத்தனமாக அந்த துணியை கிணியெல்லாம் தூக்கி அப்படி இப்படிலாம் காட்டுறாங்க. காரணம், அதற்கு மெயின் காரணம் அவங்க அப்பா அம்மா. ஒழுங்காக அவங்க அப்பா அம்மா மட்டும் அந்த திருநங்கைகளை ஒழுங்காக பராமரித்து, அவர்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டு, சிந்திக்க தெரிந்தவர்கள், படிப்பார்கள், வேலைக்கு செல்வார்கள், அவர்களும் வந்து ஒரு உயிர் என்று அவர்கள் கருதி இருந்திருந்தால் அவர்கள் பாவம் இந்த மாதிரி இன்றைக்கி நடுரோடுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த டொனால்டு ஜான் ட்ரம்ப் அவர்கள், ஆமாம், ஒன்லி 2 ஜெண்டர்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஏன்னா இன்று இந்த திருநங்கைகள் வந்து செய்யக்கூடிய அட்டூழியங்கள் ஏகப்பட்டதாகிவிட்டது. ஒரே பாவம். அது கேட்டால் ஆமாம், வேறு வழி இல்லை, என்ன செய்வாங்க? ஒருத்தவன் திருடுறானா, அவனை திருட விட்டது யார்? அவனுக்கு திருட வேண்டிய எண்ணம் எப்படி உருவானது? அவன் எதற்காக திருட வேண்டும்? அவனுக்கு நன்றாக தெரியும், அவன் திருடுனா போலீஸ் போகணும், தண்டனை அனுப்பி வைக்கணும், ஜெயிலில் கிடக்கணும். ஹீ நோஸ் தேட். அவனுக்கு நன்றாக தெரியும் தான் செய்கின்ற தவறு என்னவென்று. அவனுக்கு நன்றாக தெரியும். தப்பு செஞ்சால் ஜெயிலுக்கு போகணுன்றது அவனுக்கு தெரியும். திருட்டுனா போலீஸ் அடிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே போலீஸே திருடனாக இருக்கிறான். நீதிபதியே திருடனாய் இருக்கிறான், வக்கீலே திருடனாய் இருக்கிறான், மந்திரி திருடனாய் இருக்கிறான். எல்லாமே WWW. இப்போ WWW = 666. தட் மீன்ஸ் என்னது? சாத்தாப்பா. இணையதளம். என்னது? இணையதளம். அப்புறம் என்ன? வலைத்தளம். வலைன்னு என்ன? வலை. அந்த வலையில் சிக்கு விட்டுட்டானுங்க உங்களை எல்லாம். அவங்க தாலி அறுத்து, அப்புறம் மூக்கு வாயெல்லாம் ஏற்கனவே பேச விடாமல் அறுத்துட்டானுங்க. ஆமாம், எங்கே அவனுமே பேச மாட்டேறான். நான் ஒருத்தன் தான் பேசின்னு கிடக்குறேன். நான் என்றைக்கு போய் சேருவேன்னு தெரில. ஒரே ஒருத்தன் இந்த உலகத்தில் பேசின்னு கிடக்குறேன். இந்த மாதிரி ஆமாம், எல்லாம் அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்க, இயற்கை வரும், உங்களை கூண்டோடு தூக்கும், உங்களை ஒரு பயலை கூட விடாது, உங்களை வச்சு செய்யும், உன் கண் எதிர்க்கவே உன் குழந்தைங்களை கொள்ளும் அப்படிலாம் சொல்கிறேன். அது வேணால் நடக்குது. இவங்க கண் எதிர்க்கவே நிறைய குழந்தைங்க ஆக்சிடெண்ட்டில் சாவுது. கர்ப்பத்திலே சில குழந்தைங்கள்லாம் சாவுது. அது நடக்குது. ஆனால் அது மொத்தமாக அழியலையே. டிசம்பர் மாதம் அழிய வேண்டியது எதுக்கு இப்போ பிப்ரவரிக்கு வரைக்கும் இதை இழுத்துன்னு வருது இந்த இயற்கை? ஆக்சுவலி இயற்கையின் பஞ்சபூதங்களின் கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, கொள்கை என்ன? 2024 டிசம்பர்லேயே மொத்த கதையும் முடிக்கணும். ஏன் இப்போ லேட் பண்ணுது? வாய். சரி, இப்போ இந்த கும்பமேளாவில் வந்து பார்த்தா ஒரு 63,000 பேர் பாவிகள் தானப்பா. அவர்கள் பாவிகள் தான். இன்னும் பாவிகள் மிச்சம் பேர் இருக்கிறான். எல்லாம் ஒன்றா திருப்பி இன்னொரு 144 ஆண்டு வரைக்கும் காத்திருந்து 144 ஆண்டுக்கு அப்புறம் மொத்தமாக அழிக்க போறியா? ஏன் டைனோசரஸை ஒரே நாளில் நீ அழிக்கலையா? சொல்லுவாங்க பாதி சொல்லுவோம் புறம்போக்கு எச்ச பசங்க திட்டு வாயில் வருது எனக்கு கெட்ட வார்த்தை.
கொஞ்சம் கொஞ்சமாக அழியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக. இயற்கை ரொம்ப கோபமாக இருக்குதுல, உன்னை தூக்கி போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கோம். பட் ஏன் டிசம்பர் மாதம் முடிய வேண்டியது? என்னுடைய கணிதப்படி, என்னுடைய ஆய்வுப்படி, என்னுடைய பல ஆண்டுகள் ஆராய்ச்சிப்படி, பைபிள் சொல்கிறபடி டிசம்பரில் இது முடிய வேண்டியது. ஏன் தள்ளி போனது? இப்போ மறுபடியும் இப்படி ஒரு ஆராய்ச்சி எனக்கு வந்துடுச்சு. இப்படி பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணி 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 இப்படி பசங்களை படித்து இந்த திருட்டு பசங்க மூஞ்சியில் மூச்சு இந்த கொடுமைக்காரன் புறம்போக்குங்க மூஞ்சியில் மூஞ்சி குறைக்கு காலங்காத்தாலே இந்த கட்சிக்காரனுங்க மீட்டிங். ஐயா கருமை. ஆனால் இந்த கட்சிக்காரனுங்க சத்தியமாக சொல்கிறேன், ஐயா கண்டிப்பாக ஒரு கட்சிக்காரன் அந்த ஏதோ ரோட்டில் போகிறவனுக்கு பிறந்ததுன்னு சொல்லுவானுங்களா, அப்படி தான் இருக்கணும். ஆமாப்பா, ஐயா இப்படி பேசுகிறானுங்க கருமை. ஒருத்தவனை இவனை திட்டுறான், இவனை திட்டுறான், இவனை முள்ள மாறின்றான், அவன் இவனை முடிச்ச ஊகின்றான். இந்த புறம்போக்கு தானே அயோக்கிய தானே இவங்க பண்ணுறதாட்டா குட்டி பாப்பாவுக்கு தெரியுது. குழந்தைக்கு நல்லா தெரியுது. அது நல்லா அறிவாக இருக்குது, அது நல்லா இங்கிலீஷ் பேசுது, அது நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குது. எனக்கெல்லாம் 24 25 வயசு வரைக்கும் பேசவே தெரியாது. பார்த்தா இப்போ இருக்கிற 3 வயது 4 வயது குழந்தைங்க சும்மா ஆங்கிலத்தில் அப்படியே சும்மா அப்படி பண்ணுறாங்க. அந்த செல்ஃபோனில் என்னமோ கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து கிழிக்க போகுது போடாடே. அதெல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காங்க. என்ன இன்னும் உங்களுக்கு உதைக்கலை. இந்த பாப்பா 5 வயசு பாப்பா, 6 வயசு பாப்பா, 7 வயசு பாப்பாலாம் இன்னும் கையில் கின்னு கத்தி கித்தின்னு இன்னும் எடுக்க ஆரம்பிச்சுட்டா நீங்கள்லாம் ஓட உங்களை குத்தி சுட்டு. அங்கே அமெரிக்காலெலாம் பண்ணுறான். 10 வயசு பையன் கன்று எடுத்துன்னு போகிறான், சர்ச்சுக்குள்ளே பூந்து 10 பேரை சுட்டுட்டு அவனும் சுட்டுட்டு செத்து போகிறான். கன்று கலாச்சாரம்னு வானுங்க. ஏன்டா தூக்கு தண்டனை கொடுத்தா உனக்கு என்னடா கேடு? இவன் மாட்டிப்பானேப்பா. தூக்கு தண்டனையே ஏன் இவன் வேணான்றான் சொல்? தண்டனையே இவன் வேணான்றான். திருட்டு பசங்க மொத்த பயிலும் அயோக்கிய பயிலுடா. மொத்த பயிலும் ஜெயிலுக்கு போகணும், மொத்த பயிலும் தண்டிக்கப்படணும், மொத்த பயிலுக்கு தூக்கு தண்டனை. எப்படி வரவேற்பான்? இப்போ அதுக்காக முஸ்லீம் நாடுகள்லாம் பயங்கரமாக தண்டனை கொடுக்குறாங்க போகிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் முஸ்லீம் நாடுகள்லாம் உயர்த்தி பேசுகிறதா இல்லை அமெரிக்காவெல்லாம் உயர்த்தி பேசுகிறதா நீ என்ன கூட? அங்கேயும் ஃப்ராடு இருக்குது, அங்கேயும் திருட்டுத்தனம் இருக்குது, அங்கேயும் பிளாக் வேர்ல்டு, பிளாக் மேஜிக். அப்புறம் வாட்டர்ஸ் இந்த கொஞ்சம் இந்த குறி சொல்கிறேன். அப்புறம் இது வாட்டர்ஸ் இட் மேன், அது ஊர் பேர் என்னப்பா? மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா சூனியக்காரன் இந்த என்னமோ சொல்லுவானுங்களே, எங்கே சுற்றுவானுங்களாப்பா திட்டு பசங்க. இந்த மாதிரி சாத்தானை ஓதி விடுவேன், மயிரை பிடுங்கி விடுவேன், கத்தை கட்டி விடுவேன்னு அந்த மாதிரி புறம்போக்குங்க அங்கேயும் ஏகப்பட்டது. எல்லா நாட்டிலையும் இருக்குது. எகிப்துலலாம் ஏகப்பட்டது கிடக்குது. பிச்சைக்கார நாடு இப்போ எகிப்து. ஒரு காலத்தில் எகிப்து எப்படி ஜீசஸ் காலத்தில் இல்லை, மோசே காலத்தில். மோசே 10 கமாண்ட்மெண்ட்ஸ். மோசே காலத்தில் அந்த ராம்சே இருந்தாங்களா, யார் ராம்சே? அவன் தான் பார்வோன் மன்னனா, பார்வோன் மன்னன். ஆமாம், ஒரு 400 ஆண்டுகள் எகிப்திய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அடிமையாக கிடந்தான் எகிப்தில். அந்த இதுதான் போய் அப்புறம் ஏதோ பண்ணிக்கினி கூட்டினார், மேஜிக், பிளாக் மேஜிக்லாம் பண்ணிக்கினிலாம் கூட்டின்னு வந்தார். செங்கடெல்லாம் அப்படியே பழக்கம். இது மாதிரி நிறைய கதைகள் உண்டு. இந்த கதையை இங்கே வேலைக்காக போகிறது. இன்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு கதை, இரண்டு வகையான இனம். ஒருத்தவன் பணக்காரன், இன்னொருத்தவன் ஏழை. எவ்வளோ? ஒருத்தவன் பணக்காரன், ஒருத்தவன் ஏழை. அதாவது 20 குடும்பங்கள் சேர்ந்து 800 கோடி பேரை ஏழையாக்கி வைத்திருக்கிறது. எவ்வளோ? 20 குடும்பங்கள் சேர்ந்து 800 கோடி மக்களை, உலகில் உள்ளவர்களை இருட்டில் தள்ளி இருக்கிறது. பசியிலையும் பட்டினியிலையும் நோயிலையும் துன்பத்திலையும் வேலை இல்லை, சுதந்திரம் இல்லை, அன்பு இல்லை, அரவணைப்பு இல்லை, ஆதரவு இல்லை. ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ள முடிவதில்லை, காதல் பண்ணி கொள்ள முடிவது இல்லை, ஒன்றுமே செய்ய முடியல. ஒருத்தவங்க பிளேட்டில் ஒருத்தன் சாப்பிடுவான். அந்த காலத்துலலாம் ஒரே பிளேட்டில் 10 பேர் உட்காந்து சாப்பிடுவான் அந்த காலத்தில். இப்போல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் பிரிந்து போனார்கள், எல்லாம் விரிந்து போய்விட்டது, எல்லாம் பிளந்து போய்விட்டது. எல்லாம் பிளவு தான். இனிமேல் நிலநடுக்க வேண்டி தான்.
ஆமாம், மொத்த பேரையும் ஒன்றா வச்சு நிலநடுக்கம் அப்படியே அப்படி பொழக்கும். இப்போ அப்படி பொழந்தது தானே. ஆப்பிரிக்காலாம் ஒன்றா தானே இருந்தது, பாகிஸ்தான் இந்தியாலாம் ஒன்றா தானே இருந்தது, இலங்கை இலங்கை எல்லாமே ஒன்றா தானே இருந்தது. இப்போ இவனுக்கு தானே பிரிச்சிருக்காங்க. மொத்த பேர்த்தையும் பிரித்த இவர்களை உரின்னு என்ன பண்ண போது, இயற்கை உரிக்க போது. அது நடக்கும், டிசம்பர் நடக்க வேண்டியது. ஏதோ என் கணக்கு எங்கேயோ மிஸ் ஆகுது. அதையும் நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னால் ரொம்ப கரெக்டாக கூட சொல்ல முடியும், என்னைக்கு எந்த தினத்தில் இந்த உலகம் சுக்கு நூறாய் ஐம்பூதங்களால் அடித்து நொறுக்கப்பட்டு செதறும் அப்படின்ட்டு. நீ நினைக்கிற மாதிரி பகுதி பகுதியாக எல்லாம் அழியாது. அது நீ உன் கனவு, உன் கற்பனை. அப்படி அல்ல. ஒரே நாள் எப்படி ஒரே நாள் டைனோசர்ஸ் மொத்தமும் அழிந்து விட்டது. போ கூகுளில் தேடு. எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அது வந்து மனிதர்கள் பரிமாண வளர்ச்சி, டார்வின் ஆய்வு, அப்படி இப்படி கலீலியோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும். பட் ஒரே நாளில் மொத்த டைனோசஸ் அழிந்து போனது. அப்போது அவ்வளோ பெரிய டைனோசஸ் அழிந்து போனது என்றால் அப்போ பூமி அழிஞ்சிருக்கும், கடல்கள் இடம் மாறி இருக்கும், சுடுகாடுகள் இடம் மாறி இருக்கும், பெரிய பெரிய நாகரிகங்கள் தரையோடு தரையாய் மண்ணோடு மண்ணடியா இன்றைக்கி சுமேரிய நாகரிகம் பற்றி பேசுகிறாங்கோ, சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பேசுகிறாங்கோ, அதுக்கப்புறம் எகிப்து நாகரிகம் பற்றி பேசுகிறாங்கோ, கீழடியை பற்றி பேசுகிறாங்கோ. என்னமோ சுமேரிய நாகரிகம் வந்து இருந்தப்போ சண்டையே இல்லைன்றாங்க. அப்படி நம்ம எதையோ கண்டுபிடிச்சாங்க, ஆனால் கத்தி, இந்த கப்பட்டா, கன்னு அந்த மாதிரி எதையும் அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. அப்படி என்றால் சுமேரிய நாகரிகம் எப்படி இருந்திருக்கிறது என்று பார்த்தால் சண்டையே இல்லாத ஒரு நாகரிகம் சுமேரிய நாகரிகத்தில் இருந்திருக்கிறது. என்னமோ நம்ம புக்ஸ் நம்ம தான் சொல்லுவேன், சரித்திரத்தெல்லாம் படிக்காதீங்க. சரித்திரம் ஒரு சாக்கடை, ஒரு ரத்த சாக்கடை. எந்த இடத்துலையும் ஈவு, இரக்கம், அன்பு கின்பு எதுவுமே இல்லைன்னு. இப்போயாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு சில இடங்களில் அன்பு கின்புன்னு பார்க்க முடியுது. ஆமாம், ஒரு சில இடங்களில் நாய்கிட்ட பூனைக்கிட்டலாம் சிலர் வந்து அன்பாக இருக்காங்க, மனுஷால்கிட்ட இல்லை. நாய்கிட்ட போய் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறான், பொண்டாட்டிக்கு சோறு போட மாட்டேறான். ஆமாப்பா, பொண்டாட்டிக்கு சோறு போட மாட்டான், மச்சினிச்சிக்கு போடுவான், இல்லை பக்கத்து வீட்டுக்காரிக்கு சோறு வாங்கி கொடுப்பான், பிஸ்கட் வாங்கி கொடுப்பான், புடவை வாங்கி கொடுப்பான், எல்லாம் வாங்கி கொடுப்பான். அது ஒரு பொட்டப்பையன். பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவர் பொட்டப்பையன். இவனுக்கு கூட்டி கொடுத்துட்டு அவன் வந்து குடிக்கிறவன், திருட்டுப்பையன். எப்போ ஒரு தெருவில் அவனை மட்டும் நான் சொல்லப்பா, 50 கொடுத்தனும் இருக்கிறான்னா 40 கொடுத்தனும் அப்படி தான். ஒரு தெருவில், 2வது தெருவில், 3வது தெருவில், 4வது தெருவில். அப்போ உலகம் முழுக்க இது மட்டும்தான் போய் கொண்டு இருக்குது. இங்கே பண்பாடு கிண்பாடு பரம்பரை மயிர் எந்த ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லு. நான் தான் 10 வருஷமாக கத்தின்னு இருக்கிறேன், எங்கே பார்த்தாலும் கேமரா வைங்கோ அப்படி வச்சானுங்க. அப்படியே ஒரு 10 இயர்ஸாக கத்தின்னு இருக்கிறேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல் வீட்டுக்கு வீடு கேமரா வையுங்கள், குற்றங்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கத்தின்னு இருந்தேன். அப்படி வச்சானுங்க. அப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் கேமரா அங்கங்கே வச்சானுங்க. ஆனால் பட் எதுவும் வேலை செய்யுது. மீண்டும் அந்த நாள் வரும். ஆமாம், மீண்டும் அதாவது சொல்கிறால என்னது, தென் மாநிலங்கள் மறுசீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்கும். தென் மாநிலங்களில் மறுசீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்கும். தட் இஸ் மீன்ஸ் வாட்? சீரமைப்பு மீன்ஸ் வாட்? கேமராக்கள். ஐம் அ ஃபோட்டோகிராஃபர். எனக்கு கேமராவில் வந்து என் கேமரா இது வரைக்கும் ஒரு கெட்ட ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. ஈவன் தோ ஒரு கல்யாண வெட்டிங், அது அந்த ஈவெண்ட்டு கூட நான் போனது கிடையாது. நான் பர்த்டே ஈவெண்ட்டு போவேன், செத்து போன நாய் அதுக்கு இதெல்லாம் கூட ஃபோட்டோ எடுப்பேன், இயற்கை ஃபோட்டோ எடுப்பேன், நீர்வீழ்ச்சிகளை ஃபோட்டோ எடுப்பேன். இந்த கல்யாணம் கட்டிக்கிறான் பாரு, அவனை மட்டும் நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். ஏன்னா அவன் தான் தேச துரோகி. ஆமாம், முந்தானத்து 10 பேரை நல்லா பண்ணியிருப்பான், அவளும் நல்லா பண்ணியிருப்பேன். இன்னைக்கு வந்து ஊருக்கு மேலே லிப்ஸ்டிக் போட்டுக்கின்னு, மயிரை போட்டுக்கின்னு, கொண்டையை போட்டுக்கின்னு, கல்யாணன்ற பேரில் நான் இது கல்யாணம் மட்டும் காலங்காத்தால் லபர் கூட ஓட்டுருவான். ஆமாப்பா, ஆனால் அவங்க அப்பங்கிறான் பாரு, ராத்தாருக்கு ஒரு வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் கல்யாணம் பண்ண அப்புறம் சொல்லிட்டு நல்லா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கடனையும் வாங்கியிருப்பான். இந்த கருமமும் ஓடிடுவான், கடனை வாங்கி தின்ன இவனும் ஓடிடுவான். கடன் கொடுத்தான் பாரு, அவன் தலையில் கையை வச்சுக்கின்னு சாக வேண்டியதான். இப்படி தான். சரி, எப்படியோ போங்க, எப்படியோ நாசமாக போனால் சரி, அதுதான் முக்கியம். நீ ஏன் சுடுகாட்டில் போய் படுத்துக்க, இல்லைன்னா இயற்கை வந்து உன்னை சத்தியமாக விடாது.
இந்த சத்தியம் கித்தியெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பிடிக்காது. சத்தியம், நரகம், கிரகம், சொர்க்கம், அப்புறம் இந்த இந்த கடவுள் கடவுள் அந்த மாதிரி வேர்டெல்லாம் எனக்குள்ளார வராது. சின்ன வயதுலேருந்தே வந்ததில்லை, இப்போ என்னமோ அடிக்கடி வருது. சரி, என்னமோ எப்படியோ போங்க. தென் மாநிலங்களில் மறுசீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்கும். எப்படி என்றால், ஆமாம், இப்போ 140 கோடி இருக்கிற மக்கள் வந்து 200 கோடி ஆயிடுவான். இப்போ சோத்துக்கு ஜிங்கி அடிக்கிற, அப்புறம் பங்கி தான் மயிரை பிடிங்கி தான் துண்ணணும். மூக்குச்செலியை எப்பா கொஞ்சம் மூக்குச்செலி, கொஞ்சம் மூக்குச்செல்லி கொடுப்பா, அந்த மூக்குச்செல்லி தான் தின்னுப்பா, எப்பா கொஞ்சம் வாந்தி, அப்பா நல்லா இருக்குப்பா. இப்படி தான் எல்லாம் ஜாம்பீஸாக வாழ போகிறீங்க, அவ்வளோதான். ஜாம்பீஸ் முன்னே அடித்து ஏற்கனவே அடிச்சு தின்னுறான். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, அது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலே. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. எப்பயோ பட்டுக்கோட்டை பாடினது. அவர் பாவம், அவரும் இறந்து போயிட்டார். எந்த பாடின இதை வாயை அசைச்சு வர அவரையும் இறந்து போயிட்டார். ஆனால் அங்கே கையை காலை அசைச்சின்னு இருக்கிறானுங்க நிறைய பேர். கையை காலெலாம் ஒட்டிக்க போகுது இயற்கை. அதுதான் சரி விடு, நம்ம சாபம் விடுறவன். நம்ம வந்து சாபம் விடுற ஜாதி, அப்படி தான் இந்த சாபம் விடுவோம். நீ கேட்டாங்கன்னா போய் புடுங்கு, அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. அவன் வேலையை திருட்டு வேலை, அந்த வேலையை நீ கரெக்டாக செஞ்சுன்னுக்கிற. என் வேலை படிக்கிற வேலை, அதையும் நான் வந்து கரெக்டாக பண்ணுக்கிறேன். இடையில் ஒரு வேலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயற்கை. இதெல்லாம் வந்து கரெக்டாக தெளிவாக நீ வந்து சொல்லிடணும் இவனுங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு இவனுக்கு செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஏன் செத்தோம், என்னத்துக்கு செத்தோம், எந்த காரணத்துக்காக செத்தோம் அப்படின்றது தெரியாமையே இருந்தாக்க அந்த ஆத்மா என்பது அலைந்து கொண்டே இருக்குமா. அதுக்காக தான் என்னை போல் உள்ளவர்களை வைத்து இயற்கை வந்து சொல்லு, இந்த மாதிரி திருட்டு பசங்க இதனால தான்டா செத்த, இந்த அயோக்கியத்தனத்தால்டா செத்த, இந்த தினத்தில் வந்து அவன் சோத்தை பிடுங்கி தின்னல, இந்த தினத்தில் வந்து அவன் சொத்தை ஆட்டை போட்டு தின்னல, இந்த தினத்தில் வந்து அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் சினிமா தேட்டரில் வச்சு காயடிச்சல. இது இப்படி சில காரணங்கள் தெளிவுகளை அவனுக்கு சொல்லி விடு. திருந்தனா இல்லை நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் யார்? 5 பூதங்கள். ஒன்று காற்று சூறாவளியில் தூக்கின்னு போடும், இன்னொன்று நெருப்பு மழை பெஞ்சு தூக்கின்னு போடும், இன்னொன்று என்னது நிலம் அப்படியே வெட்டிக்கும், அதில் தூக்கின்னு போடும். அப்புறம் ஆகாயம் காற்று, நிலம் நீர், அப்புறம் நீர் சுனாமி இல்லைப்பா, அது வெள்ளம் பணம் வெள்ளம் இல்லைடா, புறம்போக்கு வெள்ளம்டா, ஆற்று வெள்ளம். பாரு திருவேணி சங்கமா, ஆமாம் திருவேணி சங்கமெல்லாம் அப்படியே பங்கமாகிடும். எல்லாமே ஆமாம் வானம் அப்படியே சும்மா ஒன்று எட்டு மூஞ்சி மேலே ஒரு குத்துனா அப்படியே போய் சூரியனில் போய் ஒரு இடி வாங்கி மறுபடியும் கீழே வருவேன். மறுபடியும் ரஜினி அந்த மாதிரி மறுபடியும் ஒரு இப்படியே ஆமாம் ஃபுட்பால் உதைக்கணும், போய் அங்கே போய் இடியில் போய் ஒரு இடிச்சு தரையில் வரணும், மறுபடியும் ஒரு மறுபடியும் இப்படியே உதச்சி கை காலு மூஞ்சி மகரம் எல்லாம் தெரின்னு ஒரு லாரி அடியில் முழுசாக அந்த டயர் உன்னை ஏறினா முழுசாக. தட் மீன்ஸ் எப்படி ஒரு உருவம் தெரியாத, மயிர் தெரியாத, கண்ணு தெரியல, அப்படியே எப்படி கூழ் மாதிரி ஆயிடுவேன். அந்த மாதிரி பண்ணும் இயற்கை. திருட்டு ராஸ்கல்ஸ் எல்லாம் இயற்கையின் செயல். உன்னை சும்மா ஓடாதுடா. ஊரை ஏமாத்தின்னு எவ்வளோ நாளைக்கு இருப்ப நீ? வயசான போன நாய செத்து போனீன்னா காக்கா கூட உன்னை வந்து இது பண்ணாது. பசங்க, வாலிப பசங்க இருக்கானுங்க, இளைஞர்கள் இருக்கான். அதை காட்டில நான் சொன்னனே 3 வயது 4 வயது. ஆமாம், நான் 24 வயசில் பார்த்த செக்ஸ் படத்தை 6 வயசில் பார்க்குறான்டா. அப்போ அவன் எவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான். 6 இயர்ஸ், நான் 24 வயதில் திருட்டுத்தனமாக வாங்கிட்டு வந்து கேசட்டை டெக்குவில் போட்டு பார்த்த செக்ஸ் பார்த்தேன் 6 வயசில் ஓப்பன் பிளேஸில் ஓப்பனாக, எந்த ஒரு அச்சமும் இன்றி, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இன்றி அழகாக பார்க்குறான், என்ஜாயிங் வித் இட். அப்படியே நானும் அவங்ககிட்ட இது எனக்கு கொஞ்சம் குடுறேன், நானும் கொஞ்சம் பார்க்குறேன்னு சொல்லி இஞ்சி கேட்கும் அளவுக்கு இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் சாம ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த நாய் கதப்பையன் திருட்டு பையன் பிரியாணி எல்லாம் வாங்கி துண்ணவன், வாந்தி எடுத்தவன், ஓட்டு போட்டவன் எல்லாம் கொய்ந்தோ
சாவ போகிறீங்கடா நாய்ங்கள. உலகம் மாறப்போகுது. நீ இந்த உலகத்தில் கட்சி கிச்சி எல்லாம் வச்சு இனிமேல் நீங்களாம் பழுப்பண்ண முடியாது. வருங்காலத்தில் கட்சி கிச்சி எதுவுமே இருக்காது. வெறும் இளைஞர்களும் வாலிப பெண்களும் புது புது கண்டுபிடிப்பு. ஆமாம், அந்த என்னது சாட் ஜிபிடியா அந்த மாதிரி, ஓப்பன் ஐயா அந்த மாதிரி, இது அப்புறம் என்னமோ டிப்ஸிக்கா அந்த சீனாக்காரன் அந்த மாதிரி. சீனாக்காரன் ஒரு நாயை ரோட்டில் விட்ருக்கான், ரோபோ. என்ன காவல் ஆகுதுப்பா? லட்சக்கணக்கான பேர் ஒரு ரோபோ நாய் சூப்பராக கண்காணிக்குது. அதில் கேமரா பொருத்தி வச்சுருக்கான், அது பேசுது எல்லோரும் கூடயும். ஸோ இனிமேல் ரோபோக்களின் ஆட்சி தான். நீ புள்ளையும் பார்க்க வேணாம், ஒரு மயிரும் பார்க்க வேணாம். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் பார்த்தேன், அது டெஸ்ட் பேபியா ஏதோ ஒரு படம். இது மாதிரி எல்லாமே இனிமேல் நீ புள்ள பார்க்கறதுக்கு பண்ணால் பொம்பளெல்லாம் வந்து ஆம்பளையை தேட மாட்டான். அவளுக்கு வேணும்னா வேறு நிறைய இன்றைக்கி நிறைய டூல்ஸ் வந்துடுச்சு. ரெண்டாவது அவளுக்கு முதல்ல இஷ்டம் இல்லை இந்த புள்ளைய பார்க்கறது, அது ஸ்கூலுக்கு அனுப்புறது, அது குளிப்பாட்டுறது, அதுக்கு பல்லு விளக்குறது, அந்த மாதிரி பயிர் பாசங்கேஸ் எல்லாம் அங்கே கிடையாது. இது ஃபாரினில் அப்போயும் கிடையாது. ஃபாரின்லலாம் நோ பிளாடி பாசம் சென்டிமெண்ட் ஃபூல்ஸ்லாம் அங்கே கிடையாது. இங்கே இருப்பான். சரி விடு, வீடியோ பேர் போயினே இருக்குது. 4 பேர் பார்க்காததுக்கு நான் உக்காந்து இப்படி கத்தின்னு இருப்பேன். யாருமே யாரும் இல்லாத டீ கடையில் டீ ஆற்றுவானாமே ஒரு மாஸ்டர். அப்படி தான் என் கதை. சரி பார்க்கலாம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம். மனிதன் எங்கே மனிதன் எங்கே காணவில்லை, தேடுகிறேன் நான் என்றாராம். பிறப்பால் வளர்ப்பார் இருப்பவரெல்லாம் மனிதர்கள் அல்ல என்றாராம். இனத்தால் அல்ல மனத்தால் மட்டும் வாழ்பவன் மனிதன் என்றாராம். வாழ்பவன் மனிதன் என்றாராம். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவும் நான் சொல்லும் கதை பாட்டு. கை 2 கால் 2 கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு. கை 2 கால் 2 கடவுள் கொடுத்தான் மனிதனுக்கு. இதயம் மட்டும் ஒன்று வைத்தான் சிந்தனை ஒரு வழி செல்வதற்கு. உயர்ந்தவர் யாரும் சுயநலம் இருந்தால் தாழ்ந்தவராவார். தரத்தாலே உழைப்பால் பிழைப்போர் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்தவராவார் குணத்தாலே. உயர்ந்தவராவார் குணத்தாலே. தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு. வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவு நான் சொல்லும் கதை பாட்டு. கோவை பிப்ரவரி 27, 2025 தினத்தந்தி. தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களில் மறு சீரமைப்பால் இடங்கள் அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையாது. கோவையில்
மத்திய மந்திரி அமித்ஷா உறுதி. மகா கும்பமேளா நிறைவு அடைந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 45 நாட்களாக கோலாகலமாக நடந்த மகா கும்பமேளா நிறைவு அடைந்துள்ளதை இதையொட்டி திரிவேணி சங்கமத்தில் நேற்று புனித நீராட திரண்டு இருந்த பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியை படத்தில் காணலாம். மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையத்தில் 3.5 கிலோ தங்கம் பறிமுதல். தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். பாலாசோர் பிப்ரவரி 27. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நவீன ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ சார்பில் கடற்படையில் பயன்படுத்துவதற்காக நவீன ஏவுகணைகள் தயாரிக்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக எதிரி நாட்டு கப்பல்களை அழிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணைகள் சிறு குறு நடுத்தர துறை மற்றும் ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட துறைகளின் ஒத்துழைப்புடன் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏவுகணை ஒன்று ஒடிசாவின் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் சோதிக்கப்பட்டது. இந்திய கடற்படை ஹெலிகாப்டர் ஒன்றிலிருந்து செலுத்தப்பட்ட இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்தது. வெற்றிகரமாக நடந்த இந்த சோதனையில் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து நோக்கங்களையும் ஏவுகணை பூர்த்தி செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 3 மாவட்ட பாஜனதா தலைமை அலுவலக கட்டிடங்களை மத்திய மந்திரி அமித்ஷா ரிமோட் மூலம் திறந்து வைத்தபோது எடுத்தப்படும் அருகில் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளார். தமிழ் எழுத்துக்களுடன் அமித்ஷா உருவப்படம். கோவை பீளமேட்டில் பாஜனதா கட்சியின் புதிய அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வந்த மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவுக்கு பாஜனதாவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருக்கு தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒளிச்சுவடி மாலையாக அணிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் ஒரு சிறுவன் ஓடி வந்து அமித்ஷாவுக்கு மாலை அணிவித்தான். அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். மேலும் அமித்ஷாவுக்கு 247 தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு உருவான அவரது உருவப்படம் வழங்கப்பட்டது. அதை அவர் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார்.